எல்லோருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை, அம்மா காலத்தை போலல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முகமாக மோடி தான் இருப்பார் என்று திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். அதிமுகவை பிளவுபடுத்தி பாரதிய ஜனதா கட்சி பலனடைய நினைக்கிறது. சில ஊடகங்கள்ல பொதுவாக எல்லோரிடத்திலும் ஒரு கருத்து, பாஜக அதிமுகவை ஒன்றிணைத்து விடும், வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று. இப்ப இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார் நியூஸ் 18ல. அந்த செய்தியில அதிமுகவில் இருக்கிற பிரச்சனைகள் அவர்களது உட்கட்சி பிரச்சனை, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப பாஜக என்ன நினைக்குது, அதிமுகவை ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி, தொண்டர் பலம் உள்ள கட்சியை சிறு சிறு, இதைத்தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், சின்ன சின்ன கூறுகளாக, அதாவது சசிகலா ஒரு அணி, தினகரன் ஒரு அணி, எடப்பாடி ஒரு அணி, ஓபிஎஸ் ஒரு அணி, நம்ம ஒரு அணி, இப்படி சின்ன சின்னதா பிட்டு பிட்டா எல்லாத்தையும் நறுக்கி அதை தனித்தனியா அவர்கள் கட்டுப்பாட்டுல. இப்ப என்ன செய்வாங்கன்னா, ஓபிஎஸ் அவருக்கு கிட்டத்தட்ட உறுப்பினர் சேர்க்கிறாரு, ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறத நோக்கி திரு ஓபிஎஸ் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு கடைசியில தினகரன் மாதிரி வீணா போடுவாரு. அது பாஜகவோட பின்னால ஒரு, இந்த தேர்தலுக்கு இல்ல ஒரு கூட்டணி, தினகரன் ஒரு தனி கூட்டணி. இனி அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிந்ததற்கு பிறகு அதை இன்னொரு 2ஆ 3ஆ கட் பண்ணுவாங்க, பிரிப்பாங்க, பிளவுபடுத்துவாங்க. இதுதான் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி கையாண்டு கொண்டு இருக்கிற யுக்தி. எல்லா மாநிலங்களிலும் கூட்டணி இருக்கிற அந்த கட்சியை சிறு சிறு கூறுகளாக, சின்ன சின்ன குழுவாக பிரித்து அதனுடைய வாக்கு வங்கியை, தொண்டர் பலத்தை பிளவுபடுத்தி அதுல ஒரு சில பல குழுக்களை பாஜகவோடு இணைத்துக் கொண்டு அவர்கள் பெரிய கட்சியாக, அவர்கள் தலைமையில் கூட்டணி என்று பயணிப்பது. இதுதான் பாஜகவுடைய திட்டம். அதனுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு அண்ணாமலை பேசிட்டு இருக்கார். அதாவது தேர்தலில் முகமாக மோடி தான் இருப்பார். மோடி அவர்களை அவர்களை தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முகமாக, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எந்த தேசிய கட்சியோடு நாம் கூட்டணி வைத்திருந்தாலும், அது பாஜகவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், அதிமுக கூட்டணி வைத்தாலும் சரி, திமுக கூட்டணி வைத்தாலும் சரி, அந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முகமாக திராவிட கட்சிகள், தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட கட்சிகள் தான் அதனுடைய முகமாக இருப்பார்கள். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அமித்ஷாவோடு டெல்லியில சந்தித்த பொழுது சொல்வது, அதற்கு பிறகு பேசுவது, கூட்டணி அதிமுகவோட தான், ஆனா தேர்தலின் முகமாக திரு மோடி அவர்கள் இருப்பார்கள். அப்ப பாஜக என்ன நினைக்கிறாங்க, கீழ் மட்டத்துல அடிமட்ட தொண்டர்கள் வரை அவர்கள் அந்த பாஜகவை அந்த கிளை அளவுல, பூத் அளவுல வளர்த்தெடுக்க நினைக்கிறாங்க. அதிமுகவினுடைய அந்த வாக்கு வலிமையை அவர்கள் தன் பலம் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அதிமுக வளர்ச்சிக்கு, அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கு, மோடியா லேடியா என்ற அம்மா அவர்களின் விருப்பத்திற்கு, இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு ஆளுகிற கட்சியாக அதிமுக விளங்க வேண்டும் என்பதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் படம் தரித்த அந்த கொடி 1000 ஆண்டுகளுக்கு உயர்ந்து பறக்க வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்திற்கு எதிரானதாக இது அமையும். அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும், பாரதிய ஜனதா கட்சியை இந்த தேர்தலில் அடியோடு வேரடி மண்ணோடு சாய்த்து பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுவதை போல அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சியாக, திமுகவுக்கு மாற்று திராவிட சக்தியாக, தமிழகத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக பலத்தோடு நாம் விளங்க வேண்டும். இதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். ஒன்றுபட்ட அதிமுகவை நாம் உருவாக்க வேண்டும். வலிமையான அதிமுகவை நாம் உருவாக்க வேண்டும்.
அப்ப இந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கு யார் தடையாக இருக்கிறாங்க? ஒரு 2, 3, 4 சுயநலவாதிகள். முதல் சுயநலவாதி எடப்பாடி பழனிசாமி. வெளிப்படையாக நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் என்பது, எல்லோரையும் கட்சி விட்டு நீக்கிடுவேங்க. இரண்டாவது சுயநலவாதி ஓ பன்னீர்செல்வம். எல்லாரும் ஒன்றிணையணும், ஆனா பன்னீர்செல்வம் தலைமையில தான் ஒன்றிணையணும். இது அவர். தினகரன் பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ ஆள பிறந்தவர், இந்த கட்சிக்கு வாரிசாக பிறந்தவர், இன்னும் வாரிசு அரசியல்ல அவர்களின் குடும்ப சொத்தாக அதிமுகவில் பாவித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல திருமதி சசிகலா அவர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்தான் அம்மாவுக்கு கூட பணியாற்றினேன், அதனால எனக்கு தான் இந்த கட்சி சொந்தம் என்கிற அளவுல இதை 4 பேரையும் நாம் புறம் தள்ளிவிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் தொண்டர்களால் ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த தலைமை என்பது சாதிக்கும் மதத்திற்கும் லஞ்சத்துக்கு ஊழலுக்கும் அப்பாற்பட்ட இயக்கமாக அதிமுகவை சாதிக்கும் மதத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட தலைமையாக ஆளுகிற கட்சியாக அதிமுகவை வலிமையாக ஒன்றிணைக்கிற சக்தியாக திகழ வேண்டும். தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 இடங்கள்ல ஒரு தொகுதிக்கு 4 இடத்துல வாக்குப்பதிவை நடத்தி ஒவ்வொரு இடத்துலையும் 10,000 - 15,000 அதிமுக தொண்டர்கள் வாக்களிக்கிற வசதியை ஏற்படுத்தினா தமிழ்நாடு முழுக்க 1.5 கோடி தொண்டர்கள் வாக்களிக்கலாம். அதுல கிளை செயலாளர்ல இருந்து நகரம், ஒன்றியம், மாவட்டம், பொதுச் செயலாளர் வரைக்கும் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி ஒரு வலிமையான அதிமுகவை நாம் கட்டமைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு 1,00,000 அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து இந்த கோரிக்கையை நாம் முன்னெடுக்க வேண்டும். இன்னும் காலம் தாழ்ந்து விடவில்லை. வருகிற ஒரு ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் நம்முடைய பயணத்தை துவக்கினால் கூட வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு, திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக நாம் வலிமையாக களத்தை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக இந்த முன்னெடுப்பு வெற்றி தரும். ஒரு 1,00,000 பேர்கிட்ட சர்வே எடுத்ததுல 50% பேர் என்ன செய்யறதுன்னு புரியாம, இதுல ஏத்துக்க முடியாம ஒதுங்கி நிக்கிறாங்க. சசிகலா, தினகரன், பிஜேபி இது பாத்தீங்கன்னா ஒரு 5% பேர் இருக்காங்க. ஓபிஎஸ் கிட்ட 5% பேர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட 25% பேர் இருக்காங்க. நம்ம கூட 15% பேர் இருக்கிறாங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் இதுதான் சரியான பாதை அப்படின்னு நம்மள ஆதரிக்கிறவங்க 15% பேர் இருக்காங்க. இப்ப அந்த 50% பேர் எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்காதவங்க. அவங்களால எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்க முடியல. எடப்பாடி பழனிசாமியோட அதிகபட்ச தாக்கம்ங்கிறது அந்த 25% தான். இப்ப இதுல 2 விதம் இருக்கு. ஒண்ணு, அந்த 50% நம்ம கூட வருவாங்க. ஏன்னா நம்மளை தவிர மிச்சம் எல்லாருமே ஒரு பொசிஷன் எடுத்து முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சவங்க தான். ஓபிஎஸ், சசிகலா, நம்ம இதெல்லாம் இணைஞ்சு ஒரு அணியாக உருவாக்குனாலும் உங்களுக்கு அந்த 50% நம்ம பக்கம் வந்துடும். பழனிசாமிக்கு எதிராக அது வலிமையா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி வேண்டாங்க, எடுத்துட்டு ஜனநாயக ரீதியா தொண்டர்களால ஒரு தலைமையை நம்ம தேர்ந்தெடுப்போம்னா பரவாயில்ல. இப்ப பன்னீரே என்ன சொல்றாரு? அவருக்கு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி பங்கு தரலங்கிறது தான். ஆமா, கண்டிப்பா. அவருக்கு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரியா செய்யறாருப்பா, அவர் வேண்டாங்கிறதெல்லாம் இல்ல. கூட்டு சேர்த்துக்கலையே, ரெட்ட கையெழுத்தா போட்டு என்னையும் கூட்டு சேர்த்துக்கிட்டா பழனிசாமி மிக நல்லவர். என்னெல்லாம் எம்ஜிஆர் விதி புறக்கணிக்கப்படுது, அது இதுன்னு டயலாக் விடுற பன்னீரு எடப்பாடி கூட சேர்ந்து இதெல்லாம் அவரும் செஞ்சாருல முதல்ல. அதனால அவர் ஒன்னும் யோகியம் இல்ல. அதே மாதிரி தொண்டர்களால தேர்தல், தொண்டர்கள் அப்படிங்கிற சசிகலாவும் பொதுக்குழுவால தானே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது கட்சி எம்ஜிஆர் கட்சிங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க 1000 இடத்துல ஓட்டு வைப்போம். அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைப்போம். 1.5 கோடி தொண்டர்களை ஒருங்கிணைச்சு தேர்தல் நடத்துவோம். அதுல யாரு வர்றாங்களோ அதுதான் வரணும். அதிமுக என்பது சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. இந்த தம்பியே போன தடவை இதே நம்ம கிட்ட அந்த ரெக்கார்டு இருக்கு. போன தடவை என்ன பேசுறாரு? தினகரன் வேண்டாங்க, அவரெல்லாம் சரியில்லை, நாங்க உங்க பக்கம் வந்துட்டோம். அதிமுக தொண்டன்கிறவன் அம்மா ரெட்டலை சின்னம், அதிமுக கட்சி
இதுல ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. யாரு வெளியே எடப்பாடினாலும் சரி, ஓபிஎஸ்னாலும் சரி, சசிகலானாலும் சரி, தினகரனாலும் சரி, பாஜகவுக்கு அடிமை சாசனம் தான் எழுதிட்டு இருக்கிறாங்களே ஒழிய பிஜேபியை விட்டு பிஜேபி எதிர்த்து அவங்க யாரும் வெளியே வர மாட்டாங்க. ஆனா 90% மேல அதிமுக தொண்டர்கள் பாஜகவை நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருக்கிறாங்க. ஆரம் வீரப்பன் எடுத்துக்கங்க, தலைவர் சினிமா படத்துல நடிக்கிற காலத்துல இருந்து அவருக்கு மேனேஜரா கூட இருந்து கட்சி முழுக்க முழுக்க அவர் முதலமைச்சரா இருக்கிற பொழுது நாங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா என்ன விஷயம்னு கேட்பாரு. கட்சி விஷயமா இருந்தா போய் வீரப்பனை பாருங்க பாரு, கவர்மெண்ட் விஷயமா இருந்தா PA பரமசிவத்தை பாருங்கன்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். அந்த வீரப்பனுக்கு 97 எம்எல்ஏ வீரப்பன் பின்னாடி நின்னாங்க ஜாதி. ஆனா அந்த வீரப்பனே அட்ரஸ் எல்லாம் போயிட்டாரு. நீங்க அதிமுக நீங்க இவ்வளவு எல்லாம் வேண்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மால ஏத்துக்கலைங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து எம்ஜிஆருடைய மனைவி, இந்த கட்சியை ஆரம்பித்தவர் நிறுவனர், அவருடைய மனைவி ஜானகி அம்மாவை ஏத்துக்கல. அதிமுக தொண்டன்ட்ட போய் நாங்க சின்னம்மா, நாங்க தான் அந்த அம்மாவுக்கு தினம் காலையில காஃபி போட்டு கொடுத்தோம், டீ போட்டு கொடுத்தோம், காலம் டீ விட்டோம், அதனால நாங்க தான் வாரிசுன்னா இது என்ன மன்னார்குடி சொத்தா என்ன? இது 90% அதிமுக தொண்டர்கள் அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்க. நான் சொன்ன பாருங்க ஒரு சதவீத கணக்கு, 1 லட்சம் பேர்த்துக்கிட்ட கேட்டு எடுத்தது நம்ம கிட்ட இருக்கிற அந்த 15%, இந்த 50%, இது சேரும் பொழுது அந்த 65%, இது நிக்கிற பொழுது எடப்பாடி கூட இருக்கிற அந்த 25 அப்படியே இந்த பக்கம் வந்துடும். அதனால 90% அதிமுக தொண்டர்கள் பாஜகவை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அந்த பாஜக ஆட்சியை கொண்டு வர்றதுல இருக்காங்க. அதிமுகவை சின்ன சின்ன பிட்டு பிட்டா நறுக்கி அதை மறுபடியும் அவங்க தலைமையில அந்த வாக்கு வங்கியை அபகரிக்கிறதுல இருக்காங்க. நிச்சயமா விட மாட்டோம். நீங்க அதிமுகவுக்கு பொதுச் செயலர் ஆயிட்டங்க, மரியாதை நிமித்தமா உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்தங்க, நீங்க கூட்டணியை பத்தி பேசுறதுன்னா சென்னை வாங்க பேசிக்கலாம்னு எந்திரிச்சு வந்திருந்தா அது அதிமுகவுக்கு மரியாதையா இருந்திருக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதையா இருந்திருக்கும். நீங்க உங்க அல்லக்கை நொல்லக்கை எல்லாம் கூட்டிட்டு போய் 5-6 பேரோட போய் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் சரிசமமான உட்கார்ந்து பேசுனீங்கன்னா இதுவும் கேட்பாங்க, இன்னைக்கு இதுக்கு மேலையும் கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமியோ அவர் கூட இருக்கிற ஆட்களோ, பன்னீர்செல்வமோ அவரை சுத்தி இருக்கிற ஆட்களோ, சசிகலாவோ தினகரனோ பாஜகவை எதிர்த்து நிற்க மாட்டாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புல தெளிவா உறுதியா இருக்கிறோம். அதிமுக தொண்டர்கள்ல 90% பேர் பாஜக எதிர்ப்புல தெளிவா இருக்கிறாங்க. இத என்ன இவர்களுக்கெல்லாம் இருக்கிற பணபலம் நம்ம கிட்ட கிடையாது. அப்ப நம்ம அந்த தொண்டர் பலத்தை ஒருங்கிணைக்கிற அந்த பாதையில இருக்கிறோம். நிச்சயமா நாடாளுமன்ற தேர்தல்ல இத ஒருங்கிணைச்சு இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற கெட்ட பேருக்கு, பாஜகவுக்கு இருக்கிற கெட்ட பேரு, கர்நாடகால பிஜேபி தோற்க போகுது. அப்ப நம்ம இந்த அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைச்சு நின்னாலே தனிச்சு நின்று 40லயும் ஜெயிக்கலாம், அல்லது அந்த 25-30 சீட்ல ஜெயிக்கலாம். நீங்க அங்க போய் அமித்ஷா காலடியில உட்கார்ந்து கூட்டணி பேசுறீங்கன்னா அவங்க 25 கேட்பாங்க, 30 கேட்பாங்க. நீங்க ஏன் முதல்ல அங்க போறீங்க? மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.